ஹாய், இப்போ ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்கல்ல. இப்போ கான வினோத் வேறு வந்து நிற்காங்க. என்ன டாஸ்க்கு? புலம்பல் டாஸ்க்கு. நம்ம எவ்வளோ புலம்புதமோ அது உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் தான் நமக்கு பணம் வருது. அப்போ வந்தது விக்ரம். அவர் பண்ணார். திவ்யா பற்றி பேசினார், கனியை பற்றி பேசினார், இங்கே நடந்த சண்டை பற்றி பேசினார், எல்லாம் பேசினார். பிக் பாஸை பற்றி பேசினார். பிக் பாஸை ஏற்றி விட்டார். அது சும்மா பண்ணுக்கு. நான் எப்படியோ போனேன். அவர் நீ ஒவ்வொரு போய் பாரு அப்படின்னு சொன்னார். நானும் ஒவ்வொரு போய் பார்த்தேன். அதுக்கு ஒரு கனி அக்காட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தேன். அதுக்கு போனப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு உள்ளவங்க எப்படி அழுதாங்களோ என்னவோ தெரியுமா, நான் 3 நாளாக இருந்து அழுதேன் அப்படின்னாரு. இப்போ அதுக்கு முறை நினச்சி பார்த்தா என்னை பார்த்துட்டேன் கேவலமாக இருந்துச்சு. இப்படி அழுதியே அப்படின்னு சொல்லி கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் 70,000 சொல்லி தான் எடுத்துகிட்டு போனார். ஆனால் அதை என்றைக்கே விட்டு போச்சு. அப்போ பிக் பாஸ் சொன்னார், அது ஆக்டிவேட்டர் அங்கே கொண்டு வச்சுருங்க, கண்டிஷன் ரூமில் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டோர் ரூமில் வச்சுருங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு அதுக்கப்புறம் எண்ணி வந்தப்போ அதில் 60,000 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அறுவரை போனாங்க. அறுவரை போன பிறகு அவங்க புலம்ப சொன்னால் அது என்னன்னு தெரியுமா, இப்போ எண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பாவக்காய் ஜூஸை பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு அடுத்த ஜூஸை பார்த்தோன்னா எல்லாம் போயிடுச்சு. என்ன அவங்களுக்கு ஒன்றும் பேச இல்லைன்னு அவங்க சொல்லுதாங்க. வெளியே வந்துட்டு பேச இருக்கானா, பாவக்காய் ஜூஸை பார்த்தோன்னே எல்லாம் மறந்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏதோ சொன்னாங்க, நாங்கள் கவனிக்கலை. ஏன்னா அவங்க என்னத்தை சொல்ல போகிறாங்க எனக்கு புரியவே இல்லை. அதனால நான் பேசாமல் பார்க்காம அங்கே ஒரு ஆள் வந்துட்டு பார்க்காம போயிட்டேன். அதுக்கு மேலே சான்று வந்தாங்க, சூப்பராக சொன்னாங்கங்க, இல்லைன்னு சொல்லலை. இவங்க வந்ததுலேருந்து அவங்க வரும்போது அவங்க பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருந்தது. அதை வச்சு தான் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்காண்டி வந்ததே கிடையாது. அது நம்ம எங்கே அவங்களுக்காண்டி வந்தது கிடையாது. அவங்க மாப்பிள்ளைக்காண்டி வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு இதுக்கு வேணும்னு தான் வந்தாங்க. அவர் நிலையில் நிற்கணும்னு ஆசைப்படுதாங்க. அவர் வந்துட்டு ஒரு வாரம் டாஸ்க்கு கொடுத்தாங்க, நல்லா பண்ணாங்க. அதுக்கு பிறகு 2வது ஒரு அவங்க வீட்டால் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே வந்துட்டாங்க. என்ன பண்ணணும்னு அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டால் 2வது வந்துச்சு. அதுக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா டாஸ்க்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் நாமினேஷன் பண்ணால் அவர் வெளியே போயிட்டார். கூட நானும் ஓடிட்டேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நானே உடஞ்சி இருக்கும்போது இங்கே வரக்கில்லை. ஏன்னா 2 பிள்ளை இல்லை. ஒரு பிரசவம் இருந்தாலே நம்மளால் தாங்க முடியாது. ஒரே நேரம் 2 பிரசவம் ரொம்ப கஷ்டம். அதை வச்சு தான் அதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப வீக்காக தான் இருக்கும் உடம்பு. அப்போ அதெல்லாம் முடிச்சு இங்கே வந்த பிறகு தான் அப்படி இங்கே வந்து அப்போ அதுக்கப்புறம் அவங்க வீட்டால் போகிறாங்க. அவங்க பின்னாடி இவங்க ஓடுதாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாஸ்க்கு திவ்யாவை பற்றி ஏதோ சொன்னாங்க, எனக்கு கவனிக்கலை. ஏதோ சொன்னாங்க திவ்யா, எனக்கு அது பண்ண பிறகு தான் எனக்கு அவ்வளோ பிடிக்காம ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் பின்ன ஓன சொல்கிறாங்க. இவங்க எனக்கு பைசா இது இருக்குது, கஷ்டம் இருக்குது, அதனால தான் இங்கே வந்திருக்கேன். மக்கள் எனக்காண்டி ஓட்டு போடுற மக்களுக்காண்டி நான் இங்கே நிற்பேன். ஆனால் அவங்க உள்ளே சொல்ல பார்த்தே டெலிவரி படப்பட்டி எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நான் ஒவ்வொரு வீக்கில் நான் லாஸ்ட் வீக்கில் ஒரு ஆளாக இருந்தால் கூட ஃபினாலையில் நான் எனக்கு விருப்பம். என்னை என் மக்கள் எப்படியா ஓட்டு போட மாட்டாங்களா, அவங்களுக்காண்டி தான் நான் இங்கே நிற்கேன் அப்படிலாம் பெரிய சொன்னாங்க. நல்லா பரவாயில்லாமல் சொன்னாங்க. அவங்களுக்கு 7,000 கிடச்சிச்சு. ஒரு பாவைக்கு 70,000 கிடச்சிச்சு. ஒரு பாவைக்காய் ஜூஸ் பண்ணாங்க. அவங்க அலுவலாம் வந்துச்சு, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பண்ணாங்க. அதுக்கு பிறகு கான வினோத் வந்துட்டு பையன் தான் பேசினார். ரொம்ப குடுன்னு பேசலை, பையன் தான் பேசினார். நின்று ஸ்லோவாக தான் பண்ணார். ஆனால் என்ன நான் ஒன்று பண்ணுவேன். இவர் வாட்டர் மூலவனை பற்றி தான் ரொம்ப பேசினார். நான் ஏதாவது ஒன்று காமெடி பண்ணணும்னு சொன்னால் அவர் வந்துட்டு அந்த காமெடிக்குள்ளே விழுந்துட்டு நீ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு, நீ சாப்பிட்டியான்னு கேட்டால் நீ வயிற்றால போறியா அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் உள்ள வீட்டில் வெளியே போயிட்டாவது திரும்பி வருவார்னு பார்த்தா வெளியே போயிட்டு அந்த படத்தில் நடித்தேன், இந்த படத்தில் நடித்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்னை வச்சு கலைக்கார். இப்போவும் அதான் செய்தார். என்ன வெளியே கூடி கூடுதலாக தான் ரொம்ப இப்போ புலம்புறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு எவ்வளோ கிடச்சதுமா, 1,00,000 ரூபாய்க்கு 10,000 தான் குறவு. பேக்கி எல்லாம் அவர் என்னதாரு எண்ணிக்கிட்டே இருக்கார். தப்பாக போகுது. அப்போ பிக் பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் அங்கே கன்வென்ஷன் அங்கே கொண்டு வச்சுருங்க, ஸ்டோர் ரூமில் வச்சுருங்க, நான் எண்ணி விடுதேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் எண்ணி லாஸ்ட்டமும் அது எண்ணிட்டார். 1,00,000க்கு 10,000 தான் குறவு. அதை கொண்டு பெட்டியில் போட்டுருக்காரு. சூப்பராக பண்ணார். அவங்க 2 நல்ல கொஞ்சம் அமௌண்ட் நிறைய எடுத்தாங்க. கான வினோத்தும் சான்றையும்.